வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் குரு வக்ர பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பலன் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன பலன்கள் கொடுக்க போகுது, நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 2024 மே மாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்தார். இப்போ அக்டோபர் மாதம், அதாவது 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 காலை 11:46 குரு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு திரும்புகிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு சுப கிரகம், கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ராஜ கிரகம்னு என்ன அழைக்கப்படுவது இந்த குரு பகவான் தான். ஏன்னா குரு பகவான் இல்லாட்டி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்காது. திருமணம்ன்றது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்கும். அதே சமயத்தில் குருன்றது பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு கிரகம். அதனால் அந்த குழந்தை பாக்கியம்ன்றது பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் எல்லோருக்குமே அந்த ஒரு பிராப்தம்ன்றது இருக்கும். அதனால் இந்த குரு பகவான் இல்லாத, அதாவது குரு பகவானுடைய எல்லா ஒரு அம்சங்களும் நிறைந்தவர், சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் நிறைந்தவர்னா இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட அந்த சுப கிரகம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து பாவத்தன்மையை பெறுகிறது. வக்ர நிலைக்கு போகும்போது அந்த சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மையை பெறுகிறார் அந்த குரு பகவான். குரு பகவான் அந்த 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் வக்ர நிலைக்கு திரும்பும் போது அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். மிருகசீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அப்படியே பின்னோக்கி வருகிறார். எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் குரு பகவான் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். அப்படி அந்த இயல்பு நிலைக்கு திரும்பும் போது அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்படி மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகசீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இந்த குரு வக்ர நிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இந்த குரு பகவான் வக்ர நிலையிலேயே இருக்கிறார். இது மேலும் நன்மையை தரக்கூடிய ஒரு மாதங்களா அப்படின்னு பார்க்கும்போது சில ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போது, சில ராசி என்பர்களுக்கு கெடுபலனை கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு மோசமான இடத்துல இருந்தாலும் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து நல்லதை செய்யக்கூடியவர் தான். ஏன்னா குரு பகவான் என்னைக்குமே நமக்கு ஒரு மோசமான பலன்களை கொடுக்க மாட்டார். அதனால நம்ம தைரியமா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும், அதிலிருந்து விடுவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் தான் அந்த வக்ரகதி நிவர்த்தி ஆகும்போது நமக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவான் தன்னுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறார். தனுசு ராசிக்கு அதிபதி அந்த குரு பகவான், ராசிக்கு அதிபதி. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் கூட இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு ஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி அக்டோபர் மாதம் வக்ரகதி அடைகிறார். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதங்கள் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை கொடுக்க போது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுதுன்றதுதான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். குரு பகவான் சொன்னாலே தனுசு ராசி அன்பர்களும், அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்கள் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியும் மீனராசிக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு போராட்ட களத்திலேயே இருப்பாங்க. எந்த ஒரு காலகட்டம்னாலும் இருந்தாலும் சரி, இளமை பருவத்தில் இருக்கிறவங்களாலும் சரி, ஒரு 30 வயது கடந்தவர்களாலும் சரி, ஒரு 50 வயது கடந்தவர்களானாலும் சரி, ஒரு 70 வயது கடந்தவர்களானாலும் சரி, இப்படி எல்லா ஸ்டேஜ்லேயுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடையணும்னா நிறைய ஒரு போராட்டங்களை சந்தித்தால் தான் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைய முடியும். அந்த அளவிற்கு தனுசு ராசியினுடைய அன்பர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு போராட்ட களமாகவே இருக்கும். இது எங்களுக்கு கிடைத்த வரமா
அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரம்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே நேர்மையோடு இருப்பீங்க. நேர்மைக்கு என்றைக்குமே முதல்ல ஒரு மரியாதைன்றது இருக்காது. எப்போதுமே எதிர்மறையான விளைவுகள் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இதில் சொல்கிற மாதிரி, மகாபாரதத்தில் சொல்கிற மாதிரி தர்மம் வெல்லும்ன்ற மாதிரி உங்களுடைய நேர்மை கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் போராடுறீங்களே அப்படின்னு எந்த ஒரு வருத்தமும் பட வேண்டாம் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த குரு பகவான் வக்ரகதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் அடைகிறார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் அடையும் போது இவர்களுக்கு, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தொழிலில் சில தடைகள் தாமதங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். கடந்த காலத்தில் குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுலேருந்தே மே மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு மந்த நிலை வந்தாச்சு. ஏன்னா இப்போ தான் 7.5 சனி முடிந்து ஒரு 1.5 வருடம்னு சொல்ல முடியாது, 1 வருடமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்குறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சாதித்தரலாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைத்துட்டு இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஏதோ ஓரளவு நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்து வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருந்த காசு எல்லாம் மறுபடியும் கரைய ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. எங்கே நம்ம இதை போய் புலம்புறது, நம்மளுடைய காசு நமக்கு தங்கவே மாட்டேங்குது அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய பழுவாகப்பட்டது, உங்களுடைய அந்த மனமாகப்பட்டது மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த மே மாதத்தில். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானத்தில் போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீடு சம்பந்தமான கடன்கள் அதிகமாயிருக்கும், இல்லை தொழில் சம்பந்தமான கடன்கள் அதிகமாயிருக்கும். சில பேருக்கு கடன் கூட கிடைக்காம நிறைய பிரச்சனைகள்ல சந்திச்சிட்டு இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது பின்னோக்கி நகரும் போது அவர் அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் இயக்கும்படியாக தான் இருக்கும். பின்னோக்கி நகர்றானா முழுமையாகவே நமக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து அவர் ஒரு 4 பாதங்களுக்கு பின்னோக்கி தான் நகர்றார். அப்படி இருக்கும்போது அவருடைய இயல்பு நிலையிலிருந்து மாறாக செயல்பட போறார். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கடன்களை கொடுத்தவர் அந்த கடன்களிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தியும் கொடுப்பதற்கு ஒரு தயாராக போகிறார். இந்த 4 மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுடைய விற்பனை அளவு, அடுத்து தொழிலுடைய வளர்ச்சியாகப்பட்டது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த குரு பகவான் வக்ரகதி. தனுசு ராசி என்பவர்கள் சும்மா தொழில் செய்யறதுன்னா சாதாரணமாலாம் நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு நல்ல எது நல்ல தொழில் வளர்ச்சி அடையுமோ அந்த தொழிலாக தான் பார்த்து செய்வீங்க. சும்மா சாதாரண தொழிலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகவே ஆகாது. அப்படிப்பட்ட அந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த நீங்கள் யோசித்து நல்லா முடிவெடுத்து 4 பேர்கிட்ட ஆலோசனை செய்து நீங்கள் ஆரம்பித்த தொழிலே பார்த்தீங்கன்னா இன்றைய அளவில் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காத, ஒரு வருமானமே கொடுக்காத ஒரு தொழிலாக தான் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் வக்ரகதி முடிய போகுது. இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இந்த குரு பகவான் குரு வக்ரகதி அடையும் போது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. அந்த அதாவது குரு பயிற்சி ஆனதுலேருந்து மே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். என்னடா இது, ராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேரிடர் வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சில தனுசு ராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய ஒரு இடர்பாடுகளை சந்தித்துக்கிட்டு இருக்கிற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் கொஞ்சம் ரொம்ப ரூடாக பேசுவாங்க. என்ன நம்ம செஞ்சாலும் உங்களுக்கு எதிராக தான் பேசுவாங்க. அதே சமயம் நீங்கள் எந்த ப்ராஜெக்டை செய்து முடித்தாலும் அந்த ப்ராஜெக்டில் ஒரு திருப்தியின்மையோடு இருப்பாங்க. அப்படி
அப்படிப்பட்ட அந்த மேலதிகாரிகள் ரூடா இருக்கும்போது உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாதானம் அடைகிற மாதிரி உங்க வேலையை நீங்க அந்த அலுவலகத்துல பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி. இது நாள் வரைக்கும் வேலையை விடணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் செப்டம்பர் மாதத்தின் இறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த வேலையை எப்படியாவது விட்டுறக்கூடாது, நம்ம இதுலயே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு அங்க வருமானம் வருது, வருமானம் வராமலாம் கிடையாது, ஆனாலும் அந்த வரக்கூடிய வருமானத்துல நிறைய இடர்பாடுகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சுயமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அந்த தொழில் சம்பந்தமான நிறைய அதாவது வெளியிடங்களுக்கு உங்களுடைய ஆர்டர்ஸ் போகிறதுக்கு, வெளி இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வருவதற்கும், உங்களுடைய பொருட்கள் விற்பனை ஆகுவதற்கும், எந்த அளவுக்கு நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருட்கள் ஆகப்பட்டது நிறைய விற்பனை ஆகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான கட்டமாக இருக்கும். இந்த பெண்களுக்கு, தனுசு ராசி பெண்களுக்கு, வேலை பார்க்கின்ற நபர்களுக்கு வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்களும் பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு வேதனைகள் தான் சொல்லணும். ஏன்னா இவர்களுக்கு குடும்பத்தை பிரிய முடியாத ஒரு சிச்சுவேஷன் எப்போதுமே இருக்கும். குடும்ப பிடிக்கலையா, நம்ம வேண்டான்னு ஒதுக்கவும் முடியாது, இல்லை அதோடு சேர்ந்து வாழவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு, ஏதோ 2 பேரும் ஒரு சமாதானமாக ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அளவிற்கு, உங்க 2 பேருக்குமே மனநிலை மாறக்கூடிய அளவிற்கு இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை குடும்பம் சம்பந்தமாக கொடுக்க போது. திருமணம் சம்பந்தமான ஒரு உறவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பான உணர்வுகள் எல்லாமே விலகி, ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடையும் போதே உங்களுக்கு அந்த கசப்பான உணர்வுகள் எல்லாமே விலகுவதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியில அந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் அதிகமாக இருக்கு. அந்த பண வரவுகளை குறிப்பிட்ட இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 மாதம் கழித்து ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடனுடைய அளவு அதிகரிப்பதற்கு மாதிரி இருக்கு. அந்த கடனுடைய அளவு அதிகரிக்காமல் நீங்க எதற்கு தேவையோ அதற்கு மாத்திரம் நீங்க இந்த 4 மாதம் கடன் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடனுடைய பாரம் அதிகமாகாமல் இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேரு சம்பந்தமான ஒரு பாக்கியமும், அடுத்து குடும்பம் சம்பந்தமான நல்ல சுப நிகழ்ச்சிகளும் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும். இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு வீடு வாங்குவதற்கு, சொந்த வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு பாக்கியங்களும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி அந்த குரு பகவான் பயணிக்கிறதுனால அந்த பூர்வீகம் சம்பந்தமான சில வழக்குகள் அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான, நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசா புத்தியில கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கிறாரு, இல்லை இயல்பு நிலையில இருக்கிறாரு, குரு தசா புத்தியே நடக்குதுன்னா வக்ரமா இருந்தா 200% பலன் முழுமையான கிடைக்க போகுது. குரு இயல்பு நிலையில இருக்கும்போது உங்களுக்கு 100% பலன்கள் கிடைக்கும். அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து உங்களுக்கு ஜாதகம் இல்லை, திருமண முயற்சியில ஈடுபடும் போதுதான் எல்லோருமே ஜாதகத்தை தேடுவோம். அதனால் வரைக்கும் நமக்கு ஜாதகம்னா என்னன்னு தெரியாது, ராசினா என்னன்னு தெரியாது, நட்சத்திரம்னா என்னன்னு தெரியாது. திருமணம் என்னைக்கு வீட்டுல பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்குதோ அப்பதான் ஜாதகத்தை தேடுவோம். அப்போ இல்லாதவர்களுக்கு PDF மூலமாக நம்ம ஜாதகம் எழுதி தரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வச்சு தரோம். அதனால அதெல்லாம் விவரம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.